பிரீத்தி வந்து ரொம்ப டென்ஷனாக வந்து இங்கே பார்த்துட்டே இருக்காங்க சக்தியையும் வந்து பொண்ணையும். சக்தி வந்து தொடர்ந்து வந்து பொன்னி கூட எப்படிலாம் வந்து அவர் வந்து அனோனியமாக இருந்தார், எப்படி அவங்களுக்கு உதவி செஞ்சார் அதெல்லாம் பற்றி சொல்லிட்டு இருக்காங்க. அதெல்லாம் கேட்டு கேட்டு பொன்னி செம்ம டென்ஷனாக இருக்காங்க. நான் இருந்த இடத்துல இவ இருக்காளே, நான் இருக்க வேண்டிய இடம் இது, நான் வந்து சக்தியோட வந்து வாழ வேண்டிய வாழ்க்கையை இவ வாழ்கிறாளே அப்படின்னு சொல்லிட்டு செமையாக டென்ஷன் ஆகிறாங்க. உங்கள் 2 பேரும் பிரிக்காமல் விடவே மாட்டேன், சக்தி வந்து எனக்கு தான் சொந்தமானவன் அப்படின்னு சொல்லிட்டு மனசில் நினச்சிக்கிறாங்க. அடுத்து வந்து சரி நான் வேணா இங்கே தங்கி பார்த்துக்கிட்டோமா பொண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதெல்லாம் எதுக்கு பிரீத்தி, நீ வந்து வேலையை பாரு, ஆஃபீஸில் நான் வேற இல்லை, அதனால் வேலையெல்லாம் நிறைய இருக்கும், அதெல்லாம் நீயே பாரு, நான் வரதுக்கு ஆகுமான்னு தெரியல, 2 நாள் ஆகும்னு நினைக்கிறேன். என்னது 2 நாள் ஆகுமா? ஆமாம், பின்ன இன்னும் பொண்ணுக்கு கையே ஆறலையே, அதெல்லாம் ஆறணுன்னு தான் வரணும். எப்படி சக்தி, நிறைய ஒர்க் இருக்குது, வேணா நீங்கள் சக்தி போங்க சக்தி, நான் வேணா பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பொண்ணு சொல்கிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை, நான் உன்னை பார்த்துப்பேன் புரியுதா, ஏன் வீட்டிலேருந்து வேலை செய்யலாமே, இதில் என்ன தப்பு இருக்குது, என்ன பொண்ணு நான் சொல்கிறது உண்மை தானே அப்படின்னு. ஆமாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. பார்த்தியா பிரீத்தியே ஆமான்னு சொல்லிட்டா. சரி பிரீத்தி நீ கிளம்பு, நிறைய வேலை இருக்கும் ஆஃபீஸில், அதை போய் பாரு, நான் வேற இல்லை அதெல்லாம் பார்க்கணும்ல நீ அப்படின்னோடனே, இளசக்தி அது வந்து நான் சொல்கிறது கேளு நீ கிளம்பு அப்படின்றாங்க. இளசக்தி தனியாக வந்து எப்படி நீ மேனேஜ் பண்ண முடியும், பார்த்தாதானே பொண்ணையும் இப்படி இருக்கால, அதனால் உன்னால் எதுவுமே செய்ய முடியாது, அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீ வேணா ஆஃபீஸ்க்கு போய் என் பொண்ணையை நான் வேணா பார்த்துக்கிறேன். அதெல்லாம் உன்னால் முடியாது, நான் பொண்ணையை தூக்க வேண்டியது இருக்கும், உன்னால் தூக்க முடியுமா, நான் தூக்குறேன், அதெல்லாம் உன்னால் முடியாது புரியுதா, நீங்கள் 2 பேருமே லேடிஸு, அதெல்லாம் வேலைக்காவது, நான் இருந்தால் தான் வேலைக்காகும், அதனால் நீ வந்து ஆஃபீஸை பார்த்துக்கோ, நான் பொண்ணையை பார்த்துக்கிறேன், பார்த்தாதுன்னு பொண்ணையை பார்த்துக்க வேண்டியது என்னோட கடமை. என்ன சொல்கிற சக்தி, உன்னோட பொண்டாட்டின்றதால இப்படி சொல்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு மனசில் நினைக்கிறாங்க. இங்கே பாரு பொன்னி வந்து நான் உடம்பு சரியில்லாத போது என்னை ரொம்ப நல்லா பார்த்துக்கிட்டா, ஒரு குழந்தை மாதிரி அந்த அளவு பார்த்துங்கன்னா, அவள் பார்த்துக்கிற அளவுக்கு கால்வாசி கூட என்னால் பார்த்துக்க முடியல, ஆனால் இருந்தாலும் நான் பார்த்துக்கணும்னு நினைக்கிறேன், இதுக்கு பொன்னிக்கு நான் செய்ய வேண்டிய கடமை, பொன்னியை நல்லா பார்த்துக்கிறேன்னு அப்பா கிட்ட நான் சொல்லியிருக்கேன், அதனால் நான் பார்த்துருந்து ஆகணும், அதனால் நானே பார்த்துக்கிறேன், நீ கிளம்பு அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதனால் வந்து பிரீத்தி வந்து சரி நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே மனசு இல்லாமல் கிளம்புறாங்க. இந்த பொண்ணு அந்த அளவு வந்து சக்தியை வந்து மயக்கி வச்சிருக்கா, அதனால தான் சக்தி இப்படி மாறி போயிட்டா, நான் விட மாட்டேன், இவங்க 2 பேர் பிரிக்கணுமே என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. வேறு வழியே கிடையாது, சக்தி எப்படியாவது ஆஃபீஸ்க்கு வர வைக்கணும், அதுக்கு ஏதாவது ஒரு ஏடாகூடமாக ஆஃபீஸில் வேலை பண்ணி வைக்கணும், அப்போ தான் சக்தி வருவான் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே போகிறாங்க. இங்கே வந்து பொண்ணு சொல்கிறாங்க, என்ன சக்தி இப்படி பண்ணுறீங்க, நீங்கள் ஆஃபீஸ்க்கு போங்க, பிரீத்தியோட முகமே நல்லா இல்லை பாருங்கள், அங்கே ஏதோ பிரச்சனையாக இருக்கும்னு நினைக்கிறேன், நீங்கள் ஆஃபீஸ்க்கு போயிட்டு கிளியர் பண்ணிட்டு அப்புறமா வாங்க, அது வரைக்கும் எனக்கு எந்த பிரச்சனையும் நான் பார்த்துக்கிறேன், அதெல்லாம் முடியாது புரியுதா, நான் இங்கே தான் இருப்பேன் அப்படின்றாரு. ஏன் சக்தி இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பொண்ணு சொல்கிறாங்க. அடுத்து வந்து பொண்ணுக்கு தேவையானது எல்லாமே வந்து சக்தி வந்து பார்த்து பார்த்து பண்ணிகிட்ருக்காரு. இங்கே வந்து பிரீத்திக்கு வேலையே ஓடல, செம்ம டென்ஷனாக இருக்காங்க. என்னடா இது, என்ன நடந்திருக்கோங்க, ஒரு வேளை பொண்ணையும் சக்திக்கும் ரொமான்ஸ், ஐயோ அப்படிலாம் நடக்கவே கூடாது, பிரீத்தி வந்து சக்தி கிட்ட இந்த மாதிரி வந்து இங்கே வந்து ஆகணும் முக்கியமான வேலை அப்படின்ற மாதிரிலாம் சொல்லி பார்க்குறாங்க. ஆனால் சக்தி வந்து விடாப்படியே நான் வர முடியாது, எனக்கு எந்த வேலையும் முக்கியம் இல்லை, பொண்ணு தான் முக்கியம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாரு. அதனால் செம்மையாக டென்ஷன் ஆயிடுறாங்க பிரீத்தி.